வேளச்சேரி சட்டமன்றத்தில் பிரச்சாரத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு முஸ்லீம் டாக்டர், அவங்க பெண்ணு, அவங்க சொல்கிறாங்க, முஸ்லீம் டாக்டர், படித்த பெண், நமக்கு ட்ரிபிள் தலாக் அமெண்ட்மெண்ட் பில்ல மோடி எவ்வளோ பண்ணியிருக்காருல, நம்ம ஏன் அவர் ஓட்டு போடக்கூடாதுன்னு கேட்குது. போய் சேர்ந்துருக்கா அப்போ நம்ம பிரச்சாரம். நான் போய் முஸ்லீம் அல்லாதவர்கிட்ட சொல்லுங்கிறேன், நம்ம வீட்டுக்குள்ளேயே போகிறதில்ல. அப்போ என்ன, இங்கே உட்காந்து நல்லா தரமாக கேட்டுட்டு வீட்டுக்கு போனோடனே, என்னங்க என்ன சொன்னாங்க, ஜமாத்துல்லமா நடத்தினாங்க இவ்வளோ நிகழ்ச்சி, எம்பி வந்தார், லோக்கல் எம்எல்ஏ வந்தார், செய்திகளை சொன்னார், பயங்கரமாக சொன்னார். எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது பப்பு, என்ன சொன்னார், எதுக்காக நம்ம எதிர்க்கிறோம், அதுவா இல்லை ரொம்ப வேதனையாக இருக்குது. அதான் சரிதான், வேதனை தான். என்ன சொன்னாங்க, செய்தி எடுக்கணும். மன் ஹஃபில ஃபர்ர ஓ மன் கதப கர்ர என்பார்கள். என்னுடைய உஸ்தாத் அடிக்கடி சொல்லுவாங்க. இங்கே எல்லாரும் புகாரி ரஹ்மத்துல்லாஹி கிடையாது. அப்படியே கேட்டுக்கிட்டே லட்சக்கணக்கான ஹதீஸ் சொல்கிறதுக்கு மேக்ஸிமம் நோட்ஸ் எடுக்கணும் இனிமேல் வரக்கூடிய காலங்களில். அந்த செய்தியெல்லாம் நம்ம எடுத்தா தான். ஏன்னா வக்ஃபை பற்றி கிரண் ரிஜிஜு பேசி கொண்டு இருக்கிறான், ஒரு பக்கம் அண்ணாமலை பேசிக்கிட்டு இருக்கிறான். வக்ஃபு வக்ஃபுங்கிற என்னடா இவனுக்குலாம் காஃபும் ஃபேவும் எப்படா வார்த்தையில் உச்சரிப்பு வருதுன்னு யோசிக்கிறேன் நான். ஒரு நாள் எங்கள் மதரசால போய் நான் புக் எடுத்து பார்க்குறேன், இஸ்லாம் த வேர்ல்ட் ஆஃப் ஃபத்வாஸ்னு புக்கு, இங்கிலீஷ் புக்கு, இஸ்லாம் த வேர்ல்ட் ஆஃப் ஃபத்வா எழுதி திருப்பி பார்க்குறேன், அருண் ஷோரின்னு பேர் எழுதியிருக்கு. யார் படிக்கிறா தெரியுதா?